₹50,000 எஸ்ஐபி போட்டேன். ஆனா எம்எஃப் சென்ட்ரல் ஆப்குள்ள என்னோட ஹோல்டிங்ஸ்ல எதுவுமே காட்ட மாட்டேங்குது. அப்படின்னா ஒருவேளை என்னோட புரோக்கர் என்ன ஏமாத்திட்டானோ? அது நம்ம ஜீரோதா குரூ ஆப்போட ஹோல்டிங்ஸ்ல தானே போய் பார்க்கணும். இவன் என்னமோ எம்எஃப் சென்ட்ரல்ன்றான். நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை புரோக்கரேஜ் ஆப் மூலியமா தானே வாங்குற. நீ புரோக்கர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் மூலியமா அவங்க உண்மையிலுமே மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்ஸை வாங்கி தான் வச்சிருக்காங்களான்றத நீ டபுள் செக் பண்றதுக்கு தான் எம்எஃப் சென்ட்ரல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்றது எல்லாமே ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் தான். இவங்க அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இடையில இன்டர்மீடியரியா இருப்பாங்க. அவனுக்கு அதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்றதையும் கொஞ்சம் அப்படியே சொல்லிடு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எம்எஃப் சென்ட்ரல் ஆப்பை உங்க மொபைலோட ஆப் ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பேன் நம்பரையும் பேன் கூட ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற மொபைல் நம்பரையும் போட்டு உள்ள லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா வியூ போர்ட்ஃபோலியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா எந்த ஏஎம்சி எல்லா டீடைல்ஸுமே உள்ள இருக்கும். நீ எஸ்ஐபி போட்டது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அது வரை வெயிட் பண்ணு. இன்கேஸ் ஏதாச்சும் குவைரிஸ் இருந்தா நீ உள்ள ரிக்வஸ்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் எதுவுமே உங்களோட புரோக்கரேஜ் கம்பெனி கிட்ட இருக்காது. அவங்க வெறும் பை அண்ட் ரெடின் பண்ண மட்டும் தான் இருக்காங்க. யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டிஏ ஸ்டோர் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இனிமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்பவே பயோல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜீரோதாவோட லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம்.